சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு. இனி இந்த கொடுமையான வெயில்ல அலைய வேண்டிய அவசியமே இல்ல. அடிக்கிற வெயில்ல மண்டையெல்லாம் சூடாகுது. அம்மா, இங்கதான் வெயில் அதிகம். நம்ம ஊர்ல எல்லாம் இப்படி இல்ல. கலைவாணி கூப்பிடுறமா? பேசுங்க பேசுங்க. அந்த முத்துப்பாண்டி பாயல புடிச்சாச்சான்னு கேளுங்க. எனக்கும் கேக்குற மாதிரி. அதான் அந்த ஸ்பீக்கர்ல போடுங்க. ஸ்பீக்கர்ல சொல்லு கலைவாணி. அந்த முத்துப்பாண்டிய புடிச்சிட்டாங்களா இல்லையாமா? அப்பா, போலீஸ் ரவுடிங்க எல்லாரும் தேடிட்டு தான் இருக்காங்க. கலைவாணி, எனக்கு தெரிஞ்சு அவனை புடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா, எங்களை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாருமா, நீ ஜாக்கிரதையா இருமா, சரியா? சரிப்பா, நான் போன் வைக்கிறேன். சரிம்மா, போலாமா? போலாங்க. நல்லா மாட்டிக்கிட்ட. போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? என் கூட ஹாஸ்டல்ல தங்கியிருந்த என் ஃப்ரெண்டு வனிதா கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாட்டி. ஓ சரி, மோட்டரை போட்டு தண்ணி ஏத்திட்டியா? இல்ல பாட்டி. சரி, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை என்னன்னு பாக்குறேன். நீ மோட்டரை போட்டு தண்ணி ஏத்திட்டு தோட்டத்துக்கு எல்லாம் தண்ணி ஊத்து. சரிங்க பாட்டி. முருகா, ஏங்க, கலைவாணி ஆதிசங்கரி வீட்டுல இருக்கிறது முத்துப்பாண்டி பயலுக்கு தெரியாம அவனை அடிச்சு புடிச்சு இந்த ஊரு விட்டு வெளியே துரத்திட்டோம்னா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லங்க? ஏங்க, நான் சொல்றது சரிதானே? இல்லம்மா, ஊர்ல இருந்து அந்த முத்துப்பாண்டி பைய சென்னைக்கு வந்ததும் ஆதிசங்கரி வீட்டுக்கு நம்மள தேடி போயிருக்கான்னா அதுக்கு காரணம் செழியன் தான். திருச்செந்தூரை விட்டு நம்மள காலி பண்ண வச்சு சென்னையில இருக்கிற அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கிறதா அவனே கற்பனை பண்ணி இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கான். கலைவாணி ஆதிசங்கரி வீட்டுக்குள்ள காயத்ரியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது முத்துப்பாண்டிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அதனால எதையும் நீ மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒருவேளை முத்துப்பாண்டிய ஆதிசங்கரி ஆளுக பிடிச்சிட்டாங்கன்னா கலைவாணி முத்துப்பாண்டி கண்ணுல படாம இருந்தாலே போதும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்கணும்னு விதி இருக்கோ அது நடந்தே தீரும். என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுத்து வாழ்ந்துதானங்க ஆகணும். பயந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது. தைரியமா இருங்க, பாத்துக்கலாம். இந்த முத்துப்பாண்டி பயலால நமக்கு எம்பிட்டு சித்திரவதை பாருங்க. ஊரை விட்டு வந்தும் விட மாட்டேங்கிறானே. கால சுத்தின பாம்பு மாதிரி நம்மள சுத்தி சுத்தி கடிக்க வந்துட்டே இருக்கானே. ச்சே, என்னதான் பண்றது? எப்படிதான் வாழ்றது? அங்க பாருங்கல்ல, எங்க அக்காவும் மாமாவும் சோடி போட்டு வரத பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. வந்த வேலை இம்புட்டு சீக்கிரம் முடியும் நான் நினைச்சு கூட பாக்கல. முத்துப்பாண்டி, என்னங்க? வாங்க.
முத்துப்பாண்டி. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா, குறுக்க வந்த தெய்வம் கூட ஆடுதம்மா. பால ஊத்துடா, கூழ ஊத்துடா, வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூட ஏத்துடா. ஏய், அப்படியே எடுக்குவா. பாண்டி. என்ன மாமோய், ஊரை விட்டு வந்துட்டா? இந்த முத்துப்பாண்டிக்கு கண்ணு தெரியாது, கண்டுக்க மாட்டேன்னு நினைச்சியா? நீ உன் மகளை கூட்டிக்கிட்டு உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் இந்த முத்துப்பாண்டி கண்ல இருந்து தப்பவே முடியாது. ஏலே முத்துப்பாண்டி, மரியாதையா சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு, இல்லன்னா நடக்கிறதே வேற. மாமா, அயன் பண்ணி போட்டு வந்த சட்டையை எதுக்கு மாமா இப்படி கசக்குற? நீ கலைவாணியோட அப்பங்கிற ஒரே காரணத்தினாலதான் உன்னை இம்புட்டு நாளா உதைக்காம விட்டு வச்சிருக்க. எப்ப நீ திருச்செந்தூரை விட்டு சென்னைக்கு அவளை கடத்திட்டு வந்தியோ அப்பவே எனக்கு உன் மேல இருந்த மரியாதை போயிருச்சு. உன் செவில்ல 4 குடு குடுக்கறதுக்குள்ள நீயும் எங்க அக்காவும் வந்த கார்ல ஏறுங்க, கலைவாணி இருக்கிற இடத்துக்கு போகலாம். அதெல்லாம் விட்டுட்டு இல்ல நான் வரமாட்டேன், எனக்கு உன் பொண்ணை தரமாட்டேன்னு சொன்னு வச்சுக்க, வெளு வெளு வெளுன்னு வெளுத்துருவோம் பாத்துக்க. என்னடா என்னடா சொல்ற? இதுக்கு மேல என் வீட்டுக்கார ஒரு வார்த்தை சொன்ன நடக்கிறதே வேற. அக்கா, என் பாச மலரு, என் ரோசா மலரு, உன்னை அக்காங்கிறதுனால நான் அடிக்காம விட்டுருவேன்னு நினைக்காத. மரியாதையா 2 பேரும் கார்ல வந்து ஏறுங்க, ஒன்னா ஊர்வலம் போவோம். என்னங்க? இரு இரு இரு. இல்ல முத்துப்பாண்டி, கலைவாணி செழிய வீட்டுல தானே இருக்கா? இவங்களை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போய் பஞ்சாயத்துல வச்சு பேசி முடிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு இங்க என்ன பேசிட்டு இருக்க? நீ சொல்றதும் சரிதான். இல்ல கார்ல ஏத்துக்கடா. முத்துப்பாண்டி, போங்க, போய் வண்டியில ஏறுங்க. விடுங்கடா. ஏய்,